தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய ரத்தத்தை வந்து வேர்வையாக சிந்திய உழைப்பில் தான் வந்து மேலே வந்தாங்களே ஒழிய இந்த அரசாங்கம்லாம் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. தமிழ் இளைஞர்கள் யாரும் தொழிலதிபர்களாக வரல. அவங்கள வந்து மிகப்பெரிய கடன் என்கின்ற மிகப்பெரிய புதைகுழிக்குள்ளே புதைத்து வைத்து விட்டீர்கள். அந்த அளவுக்கு மக்கள் வந்து உங்களை நம்பியிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியாவது ஏற்பாடு செய்து இந்த கல்வி கடன் அப்படிங்கிற ஒரே பேரிகேடை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் விடுதலை அடைஞ்சிருவாங்க. கடமையும் பொறுப்பு 40 கிட்ட இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, நீங்கள் 2 பேருமே இது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது சிறப்பு நேர்காணலில் இன்று தமிழக அரசால் சிறந்த விசாரணைக்கு தங்கப்பதக்கம் என்ற காவல்துறை முன்னாள் அதிகாரி ஏசிபி ராஜேந்திரன் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ எலெக்ஷனை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா உங்களுடைய குழந்தைகளும் படிக்கிறாங்க, நம்மளுடைய குழந்தைகளும் படிக்கிறாங்க. ஆனால் இந்த 40 வந்து ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய டிஎம்கே அரசு, இதனால் மக்களுக்கு என்ன பலன் இருக்குன்னு ஒரு அதிகாரியா நீங்க சொல்லுங்க. 40 நமதே, நாடும் நமதே, நாளை நமதே என்றெல்லாம் அவர் சொன்னார். அவருடைய பேச்சை பொதுமக்கள் முற்றிலுமாக நம்பி இருக்கிறார்கள். உங்கள் பேச்சை நம்பியதன் அடிப்படையில் 40ஐயும் உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் என்று கூட நம்ம வைத்துக்கொள்வோம். எதிர்க்கட்சிகள் பிளவுண்டதால் வெற்றி ஏற்பட்டதா, அல்லது எதிர்க்கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நின்ற பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டதா, அது எப்படி ஏற்பட்டது என்ற கணக்கெல்லாம் வேண்டாம். எதிர்க்கட்சியே வலுவில்லையே. எதிர்க்கட்சிகள் வலுவில்லை என்ற காரணத்தினால் ஏற்பட்டதா, இல்லை உங்கள் கணக்குப்படி பார்த்தால் உங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எனவே உங்களை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று கூட நம்ம கருதுவோம். அந்த திசையிலேருந்தே தொடங்குவோம். சென்ற வாரத்தில் இந்த பூந்தமல்லி ஐரோடில் அந்த கல்லூரியினுடைய பெயர் டிசி வைஷ்ணவ். டிசி வைஷ்ணவ் கல்லூரிக்கு பக்கத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே சித்த மருத்துவ ஃபார்மசிஸ் நிறைய இருக்குது. அங்கே ஒரு சித்த மருத்துவம் வாங்குவதற்காக போகும்போது ஒரு 10-20 இளைஞர்கள் அங்கே நின்று கொண்டு கூட்டமாக பேசி கொண்டிருந்தார்கள். அந்த பேசி கொண்டிருந்த இளைஞர்கள் ஏன்னா இவ்வளவு இளைஞர்கள் ஒரு இடத்துல நின்று பேசியிருக்காங்க அப்படி அருகில் போய் பார்த்தால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, 40 வந்துருச்சு, 40 அவர் ஸ்டாலின் செய்வார், 40 வந்துருச்சு, அதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் செய்வார் அப்படின்னு அந்த இளைஞர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த இளைஞர்கள்ட்ட நான் வந்து 40 வந்துருச்சுன்னு சொல்லாரு, ஸ்டாலின் செய்வாருன்னு, இவங்களுக்கும் 40 வந்ததுக்கும் இவங்க கிட்டத்தட்ட என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு ஓவர் பண்ணிட்டு, தம்பி உங்கள் விவாதத்தில் நான் கொஞ்சம் கலந்துக்கலாமா, இது உண்மை நிகழ்வு, டிசி வைஷ்ணவ காலேஜ் பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு, அங்கிருந்து தொடங்கும். அந்த மாணவர்கள் இருக்கட்டாங்கள் வாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஐயா நாங்களாம் வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை 2021ஆம் ஆண்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிற பொழுதும் கல்வி கடனை கண்டிப்பாக ரத்து செய்கிறேன்னு சொன்னார். நாங்களாம் வந்து எங்கள் அம்மா அப்பா சம்பாதிக்கிற பணம் பத்தாமல் பேங்கில் லோன் வாங்கி படிக்கிறோம். பேங்கில் லோன் வாங்க முடியாத சிலர் தனியார்கிட்டையும் கடன் வாங்கிக்கிறோம். இப்படி நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் என்னங்க எப்படியா இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் நம்ம கல்வி கடனை ரத்து பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லோரும், எங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே அவருக்கே ஓட்டு போட்டாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவர்கள் பார்த்து. அதனால் அவர் வந்து ஏதோ வேலைப்பளுவின் காரணமாக அவர் வந்து கடந்த 2-3 வருஷமாக செய்ய முடியல. இப்போ அதே கொள்கையை வந்து மறுபடியும் சொன்னார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இப்போ தடவை ஜெயிச்சிட்டாருன்னா செஞ்சிருவாரு அப்படின்னு. இப்பவும் ஜெயிச்சிட்டாரு, 40 அவரே ஜெயிச்சிட்டாரு. 21லும் அதே அறிக்கை. 21ல் 133 இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க இந்த மக்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி. இப்போ 40 உங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நம்பி. வாக்குறுதிகளை எனக்கு இருந்து நான் இயல்பாக அரசியலுக்குள்ளே போகாமல் பார்த்தா இந்த ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக ஏழை எளியவர்களாக பிறந்து அவங்களெல்லாம் வந்து நம்ம அவ்வை பாட்டின்னு ஒரு அம்மா இருக்காங்களே, இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தமிழ் மாணவர்களை பார்த்து அந்த அம்மா கூவி கூவி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. தமிழ் இளைஞர்களுக்கு அந்த அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. பிச்சை எடுத்தாவது பிச்சை எடுத்தாவது படிச்சுக்கடா. என்னங்க, ஒரு குடியில் கல்லாத மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டும் உலகுங்கிறான். உலகத்துல வந்து படிக்காத மூத்த மகனை கைவிட்டுருவாங்களாம், படிச்ச இளைஞ மகனை தூக்கி வச்சு தலையில ஆடுவாங்களாம் அப்படின்னு வந்து திருக்குறள் சொல்லுது. ஒரு குடியில் கல்லாத மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமையை பாராட்டும் உலகு. தந்தைக்கு ஒரு கடன் வச்சுருக்காங்க எல்லா பெற்றோருக்கும். ஏன் அந்த தந்தை கடன் வாங்குறான் அப்படின்னா, அந்த தந்தைக்கு வந்து வள்ளுவர் சொல்லி விட்டார். வள்ளுவர் சொன்னார், சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே. சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே. நம்ம நாட்டில் இப்போ உலக நாடுகளில் இருக்கிற நீங்கள் பார்த்து அமெரிக்காவில், லண்டனில், இத்தாலியில், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் ஒரிசா பாலுக்கு பிறகு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுகளுக்கு இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. கூகுள் பிச்சை உள்பட உலகத்துக்கே கூகுள் தானே பெரிய விஷயமா இருக்கு இன்றைக்கு. அந்த கூகுளுடைய சிஇஓ வந்து என் தம்பி பிச்சை, கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை, சுந்தர் பிச்சை என்கின்ற கூகுள் பிச்சை. கூகுள் பிச்சை நம்ம பிச்சை எந்த பிச்சை? கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சை. நம்ம கும்பகோணத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சை தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனமான கூகுள் தான் அத்தனைக்கு அடிப்படை காரியம். ஒரு காலத்தில் மின்சாரம் எப்படி அடிப்படை தேவையாக இருந்துச்சோ அது மாதிரி கூகுள் இன்னைக்கு வந்து கற்றவர்கள் மத்தியில் அடிப்படை தேவையாக போயிடுச்சு. நிச்சயமா. அப்பேற்பட்ட கூகுளை நிர்வகிக்கிறவனே வந்து தமிழ்நாட்டு மாணவர் தான். இதில் யார் உருவாக்குறதுன்னா வள்ளுவரும் ஔவையார் பாட்டியும் சேர்ந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடனே அப்படிங்கிறான். இன்னொரு குறள் பார்த்தீங்கன்னா, தந்தை மகன் காட்டும் உதவி. தந்தை மகன் ஒரு தந்தை வந்து மகனுக்கு என்னடா உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க, இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளும் செய். இவனை பெற்றுக்கிறதுக்கு இந்த அப்பா என்ன தவம் செய்திருப்பாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவனை சான்றோன் ஆக்கியது. அவையத்து முந்தியிருப்ப செயல், அவையத்து முந்தியிருப்ப செயல். அவன் ஒரு மேடை இருந்துச்சுன்னா அது என் மகன் தான் முன்னாடி நிற்கணும். தந்தை மகன் காட்டும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். என்னங்க, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளுன்னு சொல். மகனுக்கு அப்பனுக்கும் செக் வச்சார். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளுன்னு சொல். தந்தை மகன் காட்டும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல்ங்கிறான். என் மகன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான். இப்போ தமிழ்நாட்டு மாணவிகள் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மார்க்கு, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் மார்க்கு, காலேஜ்லேயே ஃபஸ்ட் மார்க்குன்னு முந்தி வர்றாங்க. அப்படிலாம் முந்தி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற கல்வி அமைச்சர்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி ஸ்ட்ராங்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 120 நாடுகளின் கொடிகளை 70 நிமிஷத்தில் வரைந்த சிறுவன். 120 நாட்டு கொடியை 70 நிமிஷத்தில் வரைஞ்சிட்டான் தமிழ் இளைஞன். பார்த்தீங்கன்னா திருக்குறளை பின்னாடி இருந்தும் முன்னாடி இருந்தும் 1330 குறளையும் வந்து வாசிக்கிற மேடையிலேயே சொல்லி காட்டுற இளைஞர்கள்லாம் உருவாகிட்டாங்க. இப்பேற்பட்ட பிறவியிலேயே இந்த உலக நாடுகளிலேயே வந்து தமிழ்நாட்டில் பிறப்புகிறது கொடுத்து வச்சவங்க தான் தமிழ்நாட்டில் பிறக்க முடியும். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடென்று பிறத்தல், அதிலும் அரிது தமிழ் மாணவனாய் பிறத்தல். என்னங்க, இதை அடித்து சொல்ல முடியும். கண்டிப்பா தமிழ் மாணவர்கள் தான் வந்து உலகத்தில். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து பெருமையோடு பதிவு செய்கிறேன். ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, என் இன மக்கள், தமிழ் மக்கள் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற இந்த நாடுகள் மட்டும் இருந்தவர்கள் இன்றைக்கு அமெரிக்கா, லண்டன் போன்ற அனைத்து நாடுகளுக்குமே போய் எல்லா ஆராய்ச்சி நிறுவனங்களையும் வந்து முதன்மை மாணவர்களாக, முதன்மை ஆராய்ச்சியாளராக, நிலவுக்கு சாதாரணமாக செவ்வாய்க்கும் நிலவுக்கும் அனுப்புகிற ஆராய்ச்சியாளர்களில் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து முன்னிலையில் இருக்கிறார் என்று சொல்கிற அளவிற்கு என்னங்க, தமிழ் மக்கள் வந்து உலக நாடுகளிலே வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து வெளிநாட்டு பணத்தை வந்து உள்நாட்டுக்கு அனுப்புகிறவர்கள் வந்து ஆந்திராவும் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது. உலகத்திலே வந்து பெற்றோர்களுக்கு பணம் அனுப்புகிற இளைஞர்கள் யாருன்னா இந்திய இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்தியாவுக்கே பெருமை. அப்படி இந்திய உலக நாடுகளுக்கு நம்ம இளைஞர்கள் வேலைக்கு போகிறதுனால அங்கேருந்து அவங்க வந்து பொருளை ஈற்றி இங்கே அனுப்புவதும் டெக்னாலஜி இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலையும் நம்ம ஊரில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி வந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது.
இன்றைக்கி வந்து 4ஆம் இடத்தை பிடித்து விட்டோம், 3ஆம் இடத்தை படுத்து இந்தியாவிலே வந்து முதன்மை இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுடைய முயற்சியால் மட்டுமல்ல, தமிழ் மாணவர்களுடைய ஒட்டுமொத்தமான முயற்சியால் தான் வந்து தமிழ் சமூகத்திற்கு இவ்வளோ பெரிய நற்பெயர் உருவாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக. ரைட். இப்பேற்பட்ட தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறீர்கள். உங்கள் மேலே எனக்கு கூட வந்து ரொம்ப அழகாக இருக்கிறீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் உங்கள் அரசியல் ஞானத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அது கூட நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை மட்டும் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாணவர்கள் சார்பாக இல்லை, மாணவர்கள் சார்பாக நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் வந்து சரிதான். ஆனால் வந்து இந்த அரசாங்கம் 40க்கு 40 வாங்கியதால் வந்து கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொல்கிறாங்களே. ஆனால் மாணவர்கள்கிட்ட வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, பெற்றோர்கள், நமது பெற்றோர்கள் இந்த வந்து கேஸ் சிலிண்டருக்கு வந்து அந்த 100 ரூபாய், அந்த 100 ரூபாயை குறைச்சா ஏழை குடும்பத்தவர்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஆனால் இது இப்போ வரைக்குமே அந்த 100 ரூபாய் குறைக்கிற ஒரு விஷயத்தையே வந்து இந்த அரசாங்கம் செய்யலை. 40க்கு 40 வாங்குறதுனால இதை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதாவது இது கேஸுக்கு மத்திய அரசு எவ்வளோ ரூபாயை வந்து லாபமாக பங்குகளாக பெற்றுக்கொள்கிறதோ, மாநில அரசு எவ்வளவு பங்குகளாக பெற்றுக்கொள்கிறதோ, அதில் மத்திய அரசு குறைக்கிறதோ இல்லையோ மாநில அரசு தனது பங்கை விட்டு கொடுக்குற பொழுது அது சாத்தியம் இருக்கிறதுனால தானே அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள். நிச்சயமா. தயவுசெய்து உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அரசாங்கத்துக்கு மாணவர்கள் சார்பாக ஒரு சின்ன கோரிக்கை. மாணவர்கள் சார்பாக இந்த வைஷ்ணவ கல்லூரி மாணவர்கள் 40 பேர் இடத்துல நின்று ஸ்டாலின் செய்வார், 40 வந்துட்டார், ஸ்டாலின் செய்வார் சொன்னாலே அவளுக்கு என்ன இடர்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பேசி முடிச்சிடுவோமா? எப்படின்னா, இப்போ சாதாரண அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரசினர் கலைக்கல்லூரிகளில் படிக்கிறவங்களுக்கு, அரசாங்க காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 1800 ரூபா ஃபீஸு, 2800 ரூபா ஃபீஸு. அதில் ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம், ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து லோன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். லோன் ஸ்காலர்ஷிப்பு இந்த அரசாங்கத்துக்கு இது வரைக்குமே தெரியாது, இந்த அரசாங்கத்துக்கு புரியவும் புரியாது. நம்ம 10 முறை வந்து டியூஷன் எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி ரிட்டையர்டான சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அதுலேயும் வந்து தாழ்த்தப்பட்டோர் செக்ரட்டரியாக, இந்த பட்டியல் இனத்துக்கான செக்ரட்டரியாக இருந்தவங்க யாரோ, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையுடைய செக்ரட்டரியாக இருந்தவங்க யாரோ, அவங்க லோன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத எப்படி கொடுத்தாங்க. சரி, இது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உதவித்தொகை. லோன் ஸ்காலர்ஷிப்னு அடிஷனலாக கொடுத்தாங்க. அது திருப்பி அவங்க கேட்கவே இல்லை. நீங்கள் சொல்கிறபடி இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சிலர் வந்து இந்த மக்களெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சையிலே வந்து விட்டார்கள் அப்படின்லாம் வந்து பேசுகிறவங்களாம் இப்போ மந்திரியாக கூட இருக்காங்க. நிச்சயமா மந்திரியாகவும் எம்எல்ஏ நாங்கள் போட்ட நீ எங்கடா பிச்சை போட்டீங்க என்னங்க? நம்ம தானே இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி நம்ம சொல்லுவோம்னால் அதுக்கு பேர் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு பேர். அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அதுக்கு வருமான வரம்பு பார்த்திங்கன்னா 2 lakhs, வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்தால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஆமாம். அப்படி வந்து 2 லட்சம் ரூபாய்னு பார்த்தா அட்டெண்டர், பியூனு, இந்த தெருவில் துப்புரவு தொழிலாளர் இருக்காங்களே, அவங்களே வந்து மாதம் 30,000 ரூபாய்க்கு வாங்கினா 12 3 36 3,60,000 வந்துடுச்சு. அப்போ அவங்களுக்கே வந்து ஸ்காலர்ஷிப் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய ரத்தத்தை வந்து வேர்வையாக சிந்திய உழைப்பில் தான் வந்து மேலே வந்தாங்களே ஒழிய இந்த அரசாங்கமெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே செய்யவில்லை. ஏனென்றால் அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற அவங்க தான் அந்த ஸ்காலர்ஷிப்பே வாங்குற மாதிரி எழுதி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 2 வருடங்களுக்கு முன்பு தான் அதை வந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தினாங்க. இது மாணவர்கள் சம்பந்தமான பிரச்சனை. தயவு செய்து இதில் கல்வி அமைச்சரும், உயர்கல்வித்துறை அமைச்சரும், உயர்கல்வித்துறை செயலாளரும், மாநில முதல்வர் அவர்களும் உட்கார்ந்து இது சம்மந்தமாக ஒரு கூட்டம் போட்டு ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுத்தீங்க. வாட் இஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு? அதில் 8 லட்ச ரூபாங்கிறதே வந்து சாதாரண 8 லட்ச ரூபாங்கிறதோ உங்கள் குடும்பத்தில் சாப்பாடு தான் சாப்பிட முடியும்.
அவன் 30 லட்ச ரூபா கட்டி ஒரு மாணவனை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்க முடியாது. அடுத்து 25 லட்ச ரூபா கட்டி மாதத்துக்கு இப்போ ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் நீட் தேர்வில் படித்து வந்தால் கூட அவருக்கு வருஷத்துக்கு 27,000 ரூபா ஃபீஸ், 27 லட்ச ரூபா ஃபீஸு. எப்படி கட்ட முடியும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தயவு செஞ்சு உங்களை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த பெற்றோரின் சார்பாக, இந்த மாணவர் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு உட்காந்து இந்த இந்த மக்களுக்காக, இந்த ஏழை மக்களுக்காக, இந்த படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்கள். இப்போ 11வது 12வது படிக்கிறக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த 10,000 வருடம் 10,000 அவங்களுடைய கல்வி உதவித்தொகையை வந்து அரசாங்கம் தருன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த 10,000 இதெல்லாம் வந்து வரவேற்க வேண்டியதுதான். 10,000, 5,000, 1000 வந்து நீங்கள் வந்து எஸ்எல்சி, அதாவது 10th படிக்கிற வரைக்கும், +2 படிக்கிற வரைக்கும் தான் ஓகே ஆகும். நான் பேசிகிட்டு இருக்கிறது +2 வரைக்கும் அவன் படித்து வந்துட்டான். அது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ உயர்கல்வித்துறையான அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மெடிக்கல் போன்ற உயர்கல்வியை படிக்கிற பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த இளைஞர்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கல்வி லோன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் லோனு நேஷனலைஸ் பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அவர் படிச்சுட்டே இருக்கார். அவருக்கு 4 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகள் படிக்கிறார். 5 ஆண்டுகள் படிக்கிற போது அவங்கள கடனை கட்ட வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுது. 5 ஆண்டுகள் படிக்கிற வரைக்கும் அவங்க கடனை கட்டுவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு வட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தயவுசெய்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அவர்களே, இல்லைங்க இந்திய நிதியமைச்சர்களே, ஒரு மாணவன் தன்னுடைய கல்வியே வந்து அடிப்படை கல்வியை தொடர முடியாமல் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து லோன் வாங்கி படிக்கிற போது அவனுக்கு 4 வருஷத்துக்கு வட்டி போட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு வட்டியில்லா கடன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 4 வருஷத்துக்கு வட்டி போடுறதே அநீதி, மிகப்பெரிய அநீதி. அந்த 4 வருஷத்துக்கு வட்டியை போட்டு இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 27 லட்ச ரூபாய்னு வாங்கல, 1 கோடி ரூபாய் லோன் வாங்கிட்டார். ஒரு மெடிக்கல் படிக்கிறவர் 1 கோடி லோன் வாங்கி 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபா வட்டி வந்துருச்சு. இப்போ 2 கோடி ரூபாய் அவர் தலை மீது கடன் இருக்கிறது. அவர் வந்து இப்போ பிஜி படிக்க போகிறாரு. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும்னா இன்னும் 2 வருஷத்துக்கு இன்னும் ஒரு அது 2.5 கோடி ரூபாயாக மாறிடும். அவருக்கு வேலை கிடைக்கல, 2 வருஷம் வேலை கிடைக்கல, அது 3 கோடி ரூபாயாக மாறிடும். படித்து முடிக்கும் போதே 3 கோடி ரூபாய் கடன் அவன் தலைமையில் இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர முடியுமா, நகர முடியுமா? இதை பற்றியெல்லாம் ஏன் சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்க? இதனாலேயே மாணவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம். வாழ்க்கையில் என்ன படித்தாலும் நமக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. நம்ம படித்து முடித்தாலும் நமக்கு வந்து உடனே லஞ்சம் இல்லாமல் வேலை கிடைக்க போகிறதில்ல. இப்போ லஞ்சம்னா மாநில முதல்வர்கள் ரொம்ப அரும்பாடுபட்டு அனைத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு, போன வாரம் போடுறாரு. போட்டு லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்க, இந்த பட்டா மாட்டுதல், சிட்டா மாட்டுதல், இந்த சாதி சான்று போன்றவர்கள்லாம் யாருமே லஞ்சம் கேட்காதீங்க அப்படின்னு மாநில முதல்வர் கூட்டம் போட்டார். தயவுசெய்து அதுக்காக உங்களை வந்து பெரிதும் நான் பாராட்டுகிறேன். ஆனால் இன்றைக்கி பேப்பர் எடுத்து பாருங்கள், டெய்லி 5 பேராவது அரெஸ்ட் ஆகிறான். இவனெல்லாம் குண்டர் சட்டத்தில் போடுங்க. என்னங்க ஏங்க முதலமைச்சர் சொல்கிறாரு லஞ்சம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறாரு, கலெக்டர் சொல்கிறாங்க லஞ்சம் வாங்க சொல்கிறாங்க. எவனுமே வந்து ஒரு சின்ன மனநிலையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அடிப்படையில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலரோ ஆர்ஐ ஆஃபீஸ்லையோ போய் நம்மளை வந்து அவன் அந்நிய தேசத்து மக்களை போல பார்க்குறாங்க. இதில் தலைமையில் இருக்கிறவங்க முதல்ல சரியாக இருக்கணும்னு தானே மக்களுடைய கேள்வி. தலைமையில் இருக்கிறவர்கள் உத்தரவு போடுவதோடு நிறுத்திக் கொள்கிறார்களுடைய உத்தரவை நிறைவேற்றி வேண்டிய இடத்துல வந்து என்ன நடக்குதுங்கிறத ஃபீட்பேக் பெற்றுக்கொள்வது இங்கே மிகப்பெரிய தடையாக இருக்குது. செயல்படுத்துறதுல இடத்துல என்ன நடக்குதுங்கிறத உண்மை நிலவரத்தை மேலிடத்துக்கு சொல்வதில்லை. இது மிகப்பெரிய கம்யூனிகேஷன் கேப் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 40 பேர் மாணவர்கள் வைஷ்ணவ காலேஜ் முன்னாடி நின்று பேசினானே, அவர் செய்வார்னு பேசிட்டு இருந்தானே, அந்த இளைஞரின் குரலாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் வந்து 2 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கிடுறான். அவனுக்கு 4 வருஷம் வேலை கிடைக்கல, அது 3 கோடியாக 4 கோடியாக மாறிடுது. வட்டி மேலே வட்டி போயிட்டே இருக்குது. சரி, இந்த சமயத்தில் எங்களை காப்பாற்றுற ஆபத்து பாண்டவன் நீங்கள் தான். யாருக்கு? தந்தை சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன். இந்த நாட்டினுடைய இளைஞர்கள்லாம் தந்தை யார்? திரு மு.க. ஸ்டாலின். ஒரு நாட்டினுடைய தலைவர் தான் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டில் இளைஞர்கள் அத்தனை பேருக்கு தந்தையாக இருக்க வேண்டியவர். என்னங்க,
சீஃப் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரி வந்து சித்தப்பா மாதிரி, அவர் அப்பா மாதிரி, இவர் சித்தப்பா மாதிரி, கல்வி அமைச்சர் வந்து சின்ன சித்தப்பா மாதிரி. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு நம்ம கல்வி கடனை ரத்து பண்ணுறோன்னு சொன்னதுனால தானே அவன் மெடிக்கல் எடுத்தான். இல்லைன்னா ஒரு பிகாம் படிச்சு எங்காவது கிளார்க்காக போயிருப்பானே, அல்லது ஒரு பிஏ படிச்சுட்டு ஏதாவது வாத்தியாராக போயிருப்பானே. கல்வி கடன் வாங்கியாவது நம்ம படிச்சிட்டோம்னா, இந்த அவையார் வேற பிச்சை எடுத்தாவது படிக்க சொல்லியிருக்காளே. என்னங்க, நம்ம அப்படியாவது படிச்சிட்டோம்னா நம்ம வந்து கல்வி கடனை வந்து நம்ம தலைவர் வேற ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படியா இருந்தாலும் இவர் ரத்து பண்ணிடுவார். அதனால வந்து நம்ம வந்து கடன் வாங்கி படிச்சிடலாம். கடன்காரனாக மாட்டிட்டு முடிக்கிறான். அது இல்லாமல் இப்போ அவன் வந்து படித்து முடிச்சுட்டு சரி நீங்கள் தான் வேலை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இது அரசாங்கம் தான் வேலை கொடுக்கல. ஆக நம்ம என்ன செய்கிறோம், அந்த அந்த வேலைக்கு நம்ம சுய தொழில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் சுய தொழில் தமிழ்நாடு சுய தொழில் முன்னேற்ற கழகம் அல்லது பயிற்சி கழகம்னு ஒன்று கிண்டியில் ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்குறீங்க. ரைட்டு, பயிற்சி முடிச்சுட்டு அவர் போய் பேங்க்கில் லோன் போனால் அவர் வந்து பழைய கடனை கட்ட முடியாது, வரா கடனாக இருக்கிறதுனால அவர் வந்து சிபில் ஸ்கோரில் போட்டுறாங்க. அவன் மனநிலை பாதிக்கப்பட்டுறான். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்துட்ருக்காங்க. வேலைவாய்ப்புக்கு பதிவு பண்ணவன் தான் 53 லட்சம் பேர், பதிவு பண்ணாமல் வேலைக்காக காத்திருக்கிறவங்க 50 லட்சம் தான். கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள் வந்து இந்த அரசாங்கத்திலிருந்து உதவியை பெற்று அவங்க என்னென்ன வழியில் அவங்க வந்து போய் சேரணும். கல்விக்கு பிறகு தான் வாழ்க்கையை, எஜுகேஷனே வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைக்காகத்தான் எஜுகேஷன். அவன் வாழ்க்கையில் வந்து பயணத்தில் அவன் படியில் எடுத்து வைக்கும் போது பெரிய பேரிடர் காத்துட்டு இருக்குது. அவனை சிபில் ஸ்கோரில் மாட்டி விட்டீங்க நீங்கள். உங்கள் நம்ம பேச்சை நம்பி அவன் கடன் வாங்கி படிச்சுட்டான், அவன் சிபிலில் மாட்டிட்டான். வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து கடன் தொல்லை தாங்க முடியாமல் தொழிலதிபர் கடனுக்காக வந்து குடும்பத்தோடு போய் லாட்ஜில் ரூம் எடுத்து செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தற்கொலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. மன உளைச்சலுக்கு மிக இப்போ 1 கோடி இளைஞர்கள் வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. 2 கோடி குடும்பங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கு உங்களை நம்பி. இந்த 3 கோடி குடும்பமும் வந்து என்ன செய்யுது, மனநிலை பாதிப்பில் இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருப்பாங்களா? மகிழ்ச்சியை கொண்டாடிட்டா இருப்பாங்க. சரி, ஏன் சிறு தொழிலில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வர முடியல? நீங்கள் ஏற்படுத்தின தொழிற்கூடங்கள் பார்த்தீங்களா, சிப்காடு தொழிற்கூடங்கள், இது சிறு தொழிலுக்காக நீங்கள் எல்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து தொழிலதிபர்களாக இருக்காங்களே ஒழிய, நீங்கள் மனசாட்சியோடு வந்து போய் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இளைஞர்கள் யாரும் தொழிலதிபர்களாக வரல. நிச்சயமாக வரல. ஏன்? அவங்கள வந்து மிகப்பெரிய கடன் என்கின்ற மிகப்பெரிய புதைகுழிக்குள்ளே புதைத்து வைத்து விட்டீர்கள். கைதூக்கி அவர்களை மேலே கொண்டு வர கடமையும் பொறுப்பும் 40 கிட்ட இருக்கு. 40 கிட்ட இருக்கு. டிஎம்கே திமுக கிட்ட வந்து கண்டிப்பா இது இருக்கு. மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உதவிகரமாக இல்லை. இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற தீர்வை நம்ம சொல்லுவோம்னா, இப்போ மத்திய அரசிலிருந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய வளர்ச்சிக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வளர்ச்சிக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வளர்ச்சிக்காக கொடுக்கின்ற நிதியை தயவு செய்து மிச்சப்படுத்தி கல்வி கடனுக்காக ஒதுக்கீடு செய்து இந்த மாணவர்கள்லாம் வந்து, அதாவது கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. யார்? ராமர் படையெடுத்து போகிற பொழுது அவர் வந்து ஐயையோ நம்ம மேலே படையெடுத்து வந்துட்டான்னு எப்போ இலங்கை வேந்தன் கடன் பட்டான் நெஞ்சல் போல் கலங்கினானா. அப்போ கடன் பட்டவன் நெஞ்சம் அப்படி கலங்கும் அப்படிங்கிறத வந்து கம்ப ராமாயணத்தில் இலக்கியத்திலேயே பதிவு செய்கிற அளவுக்கு கடன் பட்டான் நெஞ்சம் பதறும். அப்போ பல கோடி பேர் கடன் பட்டான் நெஞ்சம் போல் பதறுகிறார்கள். இதுக்கு வந்து அவங்க சிபில் ஸ்கோரில் மாட்டிக்கிறதும் அதுக்காக இப்போ லோன் ஸ்காலர்ஷிப், நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, நீங்கள் 2 பேருமே இது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. 2 லட்ச ரூபா வருமானம் வர்ற அதாவது பியூனுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்க. மற்றவங்க அத்தனை பேரும் உழைத்து தான் பிழைத்தார்கள். அதை முதல் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உழைத்து அவங்கவுங்க படிப்பில் தான் படித்து மேலே வந்தான ஒழிய நீங்கள் கொடுத்த உதவித்தொகையில் யாருமே வரவில்லை. இல்லைங்க, அவனுக்கு கல்விக்கு தகுதி இருந்தால் அவன் வந்து வேலை வாய்ப்புக்கு எழுதி போட்டு அவன் வந்திருக்கான ஒழிய, நாங்கள் பிடிச்சி தூக்கி விட்டான் நீங்கள் பிடிச்சி நம்பணும்லாம் சொல்லி யாராவது பறைசாட்டி கொண்டாலும் அவங்களாம் வந்து அறிவிலியாக கருதுகிறேன். நாங்களாம்
என்னங்க சரி, இன்னைக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் இப்போ இவ்வளோ தனியார் பள்ளிகள் இருக்குது, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, செக்ரட்டரி இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து பல ஸ்கூலில் வந்து அப்படியே தெருவெல்லாம் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறார்கள், கல்வித்துறை செக்ரட்டரி சிஇஓ அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் எல்லாம் போஸ்டிங் விட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எல்லா லைட் கம்பத்துலேயும் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. நீங்களாம் சீஃப் கெஸ்டாக போகும்போது தயவுசெய்து அந்த தனியாக அந்த ஹெட்மாஸ்டர் ரூமில் உட்காந்து ஒரு ஏழை மாணவனை கூப்பிட்டு ஏய் உங்கள் அப்பாவுக்கு என்ன வருமானம், இந்த ஸ்கூலில் என்ன ஃபீஸு, ரெண்டு கேள்வியை கேளுங்க தோழர்களே, படித்த மாபெரும் அறிவாளிகளே, ரெண்டு கேள்வி கேளுங்க. டேய் தம்பி, ஏழை மாணவனே, உங்கள் அப்பாவுக்கு என்ன வருமானம், இந்த ஸ்கூலில் என்ன ஃபீஸு, இதை எப்படி மீட் பண்ணுறீங்க? ஒவ்வொரு நாளும் என்னங்க வாழ்க்கையை வந்து போராட்டம் செய்து அவன் வந்து ரத்தத்தை புழிஞ்சு எடுத்தால் மட்டும்தான் அவனுடைய மகனை பட்டதாரியாக உருவாக்க முடியும். என்னங்க அப்படி உருவாக்கின பட்டதாரி ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டி போதைப்பொருள் கடுமையாகி வீணாக போயிட்டுருக்கான். இப்போ சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் ரோட்டில் போக முடியல, மகாபலிபுரத்தில் டிராஃபிக் ஜாம், மணிக்கணக்கில் டிராஃபிக் ஜாம், அத்தனை இளைஞர்கள் அத்தனை ரிசார்ட்டுக்கு போயிட்டு வரான். ஆனால் அவனெல்லாம் வேலைக்கு போயிருக்கானா? இல்லை. வேலைக்கு போகாமல் இவனுங்கெல்லாம் ரிசார்ட்டை நோக்கி படையெடுக்கிறதும், வேலைக்கு போகாமல் இளம் பெண்கள் என்னங்க படித்து முடித்த இளம் பெண்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்காம, ஃபீஸ் கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல், பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னங்க இளம் பெண்கள் தவறாக வழிநடத்தப்படுகிற செய்தியெல்லாம் நம்ம நெஞ்சை வந்து பதற வைக்குது, நெஞ்செல்லாம் பதற வைக்குது. எனவே நம்ம வந்து நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாநில முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்ளலாம். இந்த படித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் வருடம் படித்து வெளியே வந்து அவங்க கடனாளிகளாக மாறிக்கொண்டு இப்போ உலகத்தில் இருக்கிற மேன் பவர் கார்பரேஷன் உங்களால் வேலை கொடுக்க முடியலையா, ஒரு செப்பரேட்டாக உலக நாடுகளுக்கு படித்த இளைஞர்களை அனுப்புவதற்காக ஒரு துறையை ஏற்பாடு செய்யுங்கள். நமது இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யுங்கள். நம்ம நாட்டிலே நிறைய வேலைகள் இருக்கு, நம்ம நாட்டில் வேலை கொடுங்கள். அல்லது அவர்கள் வெளிநாடு சென்று மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை இப்போ வந்து கல்வி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போகிற மாணவர்களுக்கு கல்வி கடன் அப்படின்னு பெருசாக கொட்டை எழுத்துல பேப்பரில் வருது. அங்கே போய் அதை அப்ளிகேஷன் போட்டு பார்த்தா அதில் வந்து உலகத்தில் இருக்கிற ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 இருக்கிற கல்லூரியில் படிக்கிறவனுக்கு தான் நாங்கள் வந்து உயர்கல்வி படிப்பதற்கு லோன் கொடுப்போம், மற்றவங்களாம் கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து எல்லாமே கண் துடைப்பு, எல்லாமே நடிப்பா கோபால் அப்படின்னு இருந்தால் அந்த நாடு எப்படிமா மேலே வரும்? எல்லாமே நடிப்பா கோபால் அப்படின்னு இருந்தால் இந்த நாடு எப்படி தான் சமாளிக்கிறது? என்னங்க இப்போ பத்திரப்பதிவுத்துறை லஞ்சமே இல்லை, தினைக்கும் கைது செய்யப்படுகிறார்களே. என்னங்க ரெவன்யூ துறை லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, தினைக்கும் கைது செய்யப்படுகிற செய்தி வருது. என்னங்க இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த மிஷினரியெல்லாம் உட்காந்து துறை வாரியாக மீட்டிங் போட்டு இதெல்லாம் சரி செய்யுங்க. மாணவர்களின் கடனையும் அவங்களுடைய மன உளைச்சலையும் வந்து சரி செய்யணும். இல்லை மிகப்பெரிய மாணவ சமுதாயத்தை, இந்த தமிழ் சமுதாயத்தையே புரட்டி போடணும்னா இந்த கல்வி கடன் ரத்து என்பது சாதாரண விஷயம் அல்ல. திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து என்டிஏ ஆட்சிக்கு வந்தார். என்னங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக கல்வி கடன் ரத்து செய்வோம் அப்படிங்கிறத மிகப்பெரிய வாக்குறுதியாக இந்தியாவில் இருக்கிற எல்லா மேடைகளிலும் மல்லிகார்ஜுன கார்கேவும் நம்ம தமிழ்நாடு முதல்வரும் போய் இந்தியா பூரா பேசிட்டு வந்திருக்கீங்க. ரைட்டு. இன்றைக்கு வந்து அவர்களையும் நம்பி என்ன 234 சீட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமா வெற்றி தோல்விக்கு பக்கத்தில் நீங்கள் போய் நிற்கிறீங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து உங்களை நம்பியிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியாவது ஏற்பாடு செய்து இந்த கல்வி கடன் அப்படிங்கிற ஒரே பேரிகேடை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் விடுதலை அடைஞ்சிருவாங்க. அவங்க வந்து புத்துணர்வு பெறுவாங்க, புதுவாழ்வு பெறுவாங்க, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து 10 படி உயர்த்தி விடுவார்கள் என்று கூறி, எனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த கல்லூரி மாணவன் வாசலில் நின்று 40 பேர் 40 வந்துட்டாரு ஸ்டாலின் செய்வார் அப்படின்னு சொன்னானே, அந்த வார்த்தைக்காக அந்த மாணவனுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் ஒளி நட்சத்திரமாக இருங்க அப்படின்னு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாணவர்கள் குரலாக
இந்த எதிர்கால சமுதாயத்துக்காக இந்த கலந்துரையாடலில் தமிழ் ஏற்பாடு செய்ததுக்கு உங்களுக்கும் பைத்தமிழ் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து மிக்க நன்றி உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்காக. மகிழ்ச்சி.